தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடவிருக்கிறார் நடிகர் விஜய். நடிகர் விஜய்க்கு வித்யா என்ற தங்கை இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் வித்யா சிறு வயதிலேயே உடல்நலக்குறைவால் உயிரிழந்துவிட்டார் என்பது வருந்தத்தக்க விஷயம். வித்யா மீது எப்போதுமே தனித்த பாசம் உண்டு. அதன் காரணமாக வித்யா உயிரிழந்ததை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. இதன் காரணமாகத்தான் கலகலவென்று இருந்த விஜய் வித்யா உயிரிழப்புக்கு பிறகு ரொம்பவே அமைதியாகிவிட்டார் என்று பலரும் கூறுவதுண்டு. வித்யா தன்னுடைய 3½ வயதில் உயிரிழந்தார். வித்யா குறித்து ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்த விஜய், எனது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய விஷயம் என்னவென்றால் அது என் தங்கை வித்யாவின் உயிரிழப்புதான். அதிலிருந்து மீள்வது கடினம். ஆனால் ஒன்று, எனது தங்கையை நாங்கள் புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறோம். அதனால்தான் எனக்கு இவ்வளவு தங்கைகள் இருக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். விஜய்க்கு மட்டுமின்றி அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்குமே வித்யாவின் இழப்பு பெரும் இடியாக இருந்தது. திரு எஸ்.ஏ. சந்திரசேகரும் சரி, திருமதி ஷோபாவும் சரி, எப்போது வித்யாவை பற்றி பேசினாலும் கலங்கித்தான் போவார்கள். விஜய் அவர்களோட தங்கையான வித்யா அவர்கள் 3 வயசுலயே உயிரிழந்தது மட்டுமில்லாம அந்த குடும்பத்துக்கே பெரும் இழப்பா இருந்துச்சு. இன்னமுமே வித்யா அவர்கள் உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்போ என்ன செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க? இவங்கன்னு தாயோட உள்ளம் எப்பவுமே நினைச்சிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட